ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்டிஸ் பைட். இன்னைக்கு என்ன செய்ய போகிறோன்னா, நூக்கலும் பச்சை பட்டாணியும் வச்சு ஒரு பொரியல் தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன், ஒரு கரண்டி அளவுக்கு. எண்ணெய் காய்ஞ்ச உடனே அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு 6-7 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா பொரியட்டும். இந்த அளவுக்கு பொரிஞ்ச உடனே பொடியாக அரிஞ்ச வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வணங்கிருச்சு. இப்போ நான் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை பட்டாணி வேகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் 1/2 கிலோ நூக்கல் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இது ரொம்ப பிஞ்சு நூக்கல், அதனால தான் நான் வேக வைக்கல. ஃப்ரை பண்ணும் போதே வெந்துடும், அதனால் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு ஃப்ரை பண்ணுறேன். பாருங்கள், காயிலிருந்து தண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்கு. இது நல்லா சுண்டி ஃப்ரை ஆகட்டும். அப்போ தான் பொரியல் நல்லாயிருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி சொத சொதன்னு இருக்கும். இப்போ நூக்கல் பட்டாணி எல்லாம் நல்லா வெந்து இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நீங்கள் வேணும்னா மிளகுத்தூள், தேங்காயெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இதோட மட்டும் நிறுத்த போகிறேன், வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.